Hi friends, welcome to TNPC Success. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து 50 மார்க் கொடுத்துருக்காங்க, ஆப்டிடியூடு ரீசனிங் சேர்த்து. ஓகேவா, தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபுல் வீடியோ வந்து லென்த்தான வீடியோ வந்து நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2A எக்ஸாம் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 5 சம் குரூப் 4ல் கேட்ட ஒரு 5 சம்மை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, A:B வந்து 3:7 கொடுத்துட்டாங்க, B:C வந்து 7:6 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, C:A. இப்போ வந்து B ரெண்டும் காமனாக இருக்கா? ஸோ காமனாக இருந்தாலே நம்ம Cயும் Aவும் டேரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ Cயும் Aவும் டேரெக்டாக எடுத்து போட்டால் என்ன வருது பாருங்க, 6:3. ஓகே, இது எந்த டேபிளில் போகும்? 2 3 are 6, 1 3 are 3. அப்போ ஆப்ஷன் என்ன வருது? ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போகலாம் வாங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ், ஒரு 2 நம்பரோட ரேஷியோ வந்து 3:4 இருக்குது. ஓகேவா, அதோட HCF வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதோட LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ LCM கேட்டிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை. LCMனா இப்போ கொடுத்துருக்குற HCF நம்ம கொடுத்துருக்காங்க இன்டூ ரேஷியோ, எல்லா ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிக்கணும். இவ்வளோ தான் வந்து இதோட ஃபார்முலா. ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க? 4 கொடுத்துருந்தாங்க, 3 கொடுத்துருந்தாங்க, 4 கொடுத்துருந்தாங்க. இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 4 3s are 12, 12 4s are 48. இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் என்ன வருதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட். இப்போ ஒருவேளை இதே கொஸ்டினை ஒரு HCF கேட்டிருந்தால் என்ன வந்திருக்கும்? HCF is equal to LCM into ரேஷியோ. இவ்வளோ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, இப்போ அடுத்து வந்து தேர்ட் சம் போடுறோம். தேர்ட் சம் வந்து இப்போ பாருங்கள், ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த லைனுமே பார்க்காதீங்க. ஒரு எண் எக்ஸ் என்பது 13ஆல் வகுப்படும். 13ஆல் வகுப்படுற நம்பர் என்னன்னு பாருங்கள். இது வந்து இந்த லாஸ்ட் நம்பர்லாம் விட்டுருங்க. ஓகே, லாஸ்ட் நம்பர் விடுறது மீன்ஸ் இந்த 0ல் மட்டும் லாஸ்ட் நம்பர் விட்டுருங்க. 39 கன்ஃபார்ம் வந்து 39னா டிவைடட் பை 13 போட்டால் என்ன வருது? இஸ் ஈக்குவல் டு 3 13s are 39 வந்துருச்சுல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். வேறு எதுவுமே பார்க்க வேணாம். ஏன்னா வந்து 391 13 வராது, 389 13 வராது, 392 13 வராது. ஸோ இந்த சமுக்கு இந்த ஆப்ஷன் படி போகலாம் அப்படின்னு என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது. அதனால் நான் ஆப்ஷன் படி தான் போனேன். 390 டிவைட் பை 13 வந்து அது ஆன்சர் வந்து 13 வரும். ஸோ அந்த இது வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சம பாருங்கள். இஃப் HCF ஆஃப் 108 and 234. இப்போ இதில் எடுத்து HCF எடுத்தால் ஒரு வேல்யூ வருமா? அந்த வேல்யூவும் இந்த ஆப்ஷனில் இருக்க ஒரு வேல்யூ இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டால் ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து HCF எடுத்து பார்க்கலாம். HCF வந்து 108 டிவைடட் பை 2 3 4. ஓகேவா, இருங்க ஒரு நிமிஷம். 2 3 4 தானே கொடுத்துருக்காங்க. 2 3 4. இப்போ 2ஆல் பண்ணால் 54. ஓகேவா, 54. இப்போ 234 பண்ணால் என்ன வரும்? 11 இந்த பக்கம் வச்சுன்னா 7. ஓகேவா, இப்போ அடுத்து 3A போடுங்க. 3A போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. 3 போட்டால் 18. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன வருது? 39 வருது. ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து 3ஆலே போடுங்க. 3 6 3s are 18 13. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து HCF வந்து 1 தான் வரும். இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 2 3s are 6, 6 3s are 18. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 18 கிடச்சிருச்சு. இப்போ எந்த வேல்யூ போட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ போட்டால் இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ போட்டால் அது கூட 51 மைனஸ் பண்ணால் எது 18 வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ 3 போட்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 23 × 3 என்னது? 23 3s are 69. ஓகேவா, 69 கூட நம்ம வந்து 51 மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்னது? ஆன்சர் 18 வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது பாருங்கள். இருங்க ஒரே நிமிஷங்க, இங்கே கீழே போயிடுச்சு. அதே வந்துருச்சு. 69 மைனஸ் 51 என்னது? ஆன்சர் 18. ஓகேவா, இதிலே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு வந்து ஈஸியான ஸ்டெப் தான் இதெல்லாம். அப்போ வந்து ஆன்சர் 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் போகலாம் வாங்க. இப்போ அடுத்த சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, there are 80 students in a class. ஓகே, ஒரு கிளாஸ் ரூமில் 80 பேர் இருக்காங்க. இதில் 25% வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்னா ப்ரெசென்ட் ஆன நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து 25% நம்ம 80க்கு 25% எடுக்க போகிறோம். ஓகே, 25%னா 25/100 இன்ட்டு 80 இன்ட்டு 80. ஓகேவா, 125 4. ஓகேவா, 120. அப்போ 20 பேர் ஆப்சென்ட்னா மீதி எத்தனை பேர் ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க? 80 - 20 இஸ் ஈக்குவல் டு 60. இதுக்கான ஆப்ஷன் என்ன வருது? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கான 5 சம் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.